ஜெயலலிதாவால் போயஸ் கார்டன் பக்கமே வரக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்ட மன்னார்குடி மகாதேவன் ஜெயலலிதா இறந்த பின்பு அவரது தலைக்கு மேலேயே நின்றிருந்தார். அதேபோல பதவிகள் பிடுங்கப்பட்டு நடவடிக்கை பாய்ந்த டாக்டர் வெங்கடேஷ் ஜெயலலிதா உடலின் வலது புறத்தில் நின்று கொண்டே இருந்தார். அதேபோல சினிமா நடிகரும் ஜெயலலிதாவால் கட்டம் கட்டப்பட்டவருமான பாஸ்கரன் அருகிலேயே நின்றிருந்தார். மன்னார்குடி திவாகரனின் மகன் ஜெய் ஆனந்த் தன்னை சுற்றி ஆட்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வேலை ஏவி கொண்டிருந்தார். போயஸ் கார்டன் பக்கமே அனுமதிக்கப்படாத நடராஜன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் பிஸியாகவே இருந்தார். ஜெயலலிதாவால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஜெயலலிதாவின் உடலை சுற்றியே நின்றிருந்தமையால் தொண்டர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இது குறித்து அதிமுக வட்டாரத்தில் கேட்டபோது தோழியை பறிகொடுத்து துக்கத்தில் இருந்த சசிகலா அருகில் இருந்த எந்த சொந்தங்களிடமும் பேசவே இல்லை. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது யாரையும் சந்திக்க விடாமல் தடுத்த சசிகலா நாகரிகம் கருதி துக்க நிகழ்வில் யாருக்கும் தடை சொல்லவில்லை. சசிகலாவின் அடுத்த கட்ட முடிவுகள் கட்சியிலும் ஆட்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பெரும் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ள நிலையில் இனி யாரெல்லாம் உள்ளே யாரெல்லாம் வெளியே என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறது அதிமுக வட்டாரம்.